காலையிலே கடவுளுக்கு வணக்கம். ஓகேன்னு சொல்வாங்களே, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கும் எனது உடன்பிறப்புகளே, எனக்கு நான் பேசுவது உங்களுக்கு விரும்பினால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கும் என் உடன்பிறப்புகளே, உங்களுக்கும் என் வணக்கம். தாத்தா, நாங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் தாத்தா. எப்படி பண்ணுறாங்கல்ல. ஓகே, டன். வெரி குட், தேங்க்யூ. உனக்கு என்னடா கொஞ்சமாக புச்சிக்குதா? உங்களுக்கு கொஞ்சமாக சென்ஸுக்குதாடா உனக்கு அப்படின்ட்டு என்னை என் தந்தையார் ஒரு முறை சொன்னார். உனக்கு ஏன்னா புச்சிக்குதாடான்னு சொல்லிட்டு. என்னடா புச்சிக்குதான்னாக்கா, இந்த ஆறு அறிவுன்னு சொல்கிறாங்களே, அதில் தலை சிறந்த புத்தி தான் ஆறாவது அறிவு, பகுத்தறிவு. அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, அப்படி என்ற ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் ஓகே, ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன், சில உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். பிறப்பது உண்மை, அந்த பக்கம் இறப்பது உண்மை. அவன் பிறக்கவில்லை என்றால் அவனை இறக்க மாட்டான். அவன் இறக்கிறான் என்றால், மறிக்கிறான் என்றால், சாகப்போகிறான் என்றால் அவன் கண்டிப்பாக பிறந்திருக்க வேண்டும். அடுத்ததா சரியா உண்மையை சொன்னீங்க. நீங்கள் ஜோக் அடிக்கிறீங்கன்னு பார்த்தா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் தாத்தா. நாம் பிறந்தோம், இறக்கப் போகிறோம். இதற்கு இடையிலே நாம் சில நாட்கள் வாழ்கிறோம், அதுவும் உண்மை. ஆனால் பல நாட்கள் வாழப்போகும் இடம் வேறு. அது பூலோகம் அல்ல, மேலோகம், அப்பா இருக்கும் இடம். ஓகே செல்வங்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், சில நாட்கள் வாழ்ந்தோம், அப்புறம் டேக் ஆஃப், அவ்வளோதான். அப்பா கிட்ட ஃப்ளைட்டில் போயிடுறோம். அதற்கு இடையிலே நாம் வாழப்போவது சில நாட்கள், வாழ்கிறது சில நாட்கள், வாழ போவது பல நாட்கள். பல நாட்கள் வாழப்போகிறோம். எங்கே வாழப்போகிறோம் என்றால் 2 இடங்கள் இருக்கிறது. அந்த 2 இடமும் நமக்கு சொந்தமானது.
எந்த இடம் நமக்கு வேண்டுமோ அதை கேப்சர் பண்ணிக்கலாம். எப்படி அதை கேப்சர் பண்ணிக்கலாம்னா, நாம் இருக்கும் சில நாட்களில் அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. நமது சொந்த இடம், சொத்து பரலோகம், பூலோகம் இல்லை. அதற்கும் கீழே ஒருவேளை இருக்கலாம். நெருப்பு, பிசாசுகள், துன்பங்கள் நிறைந்து இருக்கும் இடம் நரகம். ஒருவேளை நரகம் என்று ஒன்று இருந்தால் அது அங்கே இருக்கிறது. அதே போல் தான் சொர்க்கம் என்ற ஒரு இடம் இருந்தால் இன்பம், இறைவன் இருக்கும் இடம், நமது சொந்த வீடு, சந்தோஷமாக இருக்க போகிற இடம் சொர்க்கம். உண்மையிலே அந்த 2 இடங்கள் இருக்குமேயானால், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். வந்தது வரவில் வைப்போம், சென்றது செலவில் வைப்போம். ஒரு பாட்டு இருந்துச்சு. அது மாதிரி அது இல்லைனாக்கா செலவில் வச்சிடலாம். ஒரு வேளை இருக்குதா இருந்தால் அதை வரவில் வச்சுக்கின்னு அதை அடைவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். எப்போது நமக்கு உயிர் இருக்கிறதோ, உணர்வு இருக்கிறதோ, பகுத்தறிவு இருக்கிறதோ, இருக்கிற 6 அறிவில் உச்சக்கட்டத்தில் இருப்பது 6வது அறிவு, பகுத்தறிவு. நாம் இருக்கும் சில காலங்களிலே இந்த பகுத்தறிவை பயன்படுத்தி கொண்டு சொர்க்கத்திலே இடம் தேட நாம் முயல வேண்டும். காலத்தை கடத்தக்கூடாது. இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு. ஸ்டவ்வில் ஒரு கேஸ் சிலிண்டர் இருக்கிறது. அந்த சிலிண்டரில் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த சிலிண்டர் அந்த கேஸ் எப்போ ஆகப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. திடீரென்று காலியாகி விடலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது இதையெல்லாம் நாம் மனதில் கொண்டு நாம் இருக்கும் காலத்திலே சொர்க்கத்திலே இடம் தேட நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு முதலீடு செய்ய வேண்டும். நாம் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்றால், தர்மம், நல்ல எண்ணங்கள், உதவி செய்யும் மனப்பான்மை, பிற துன்பத்திலே நாம் இடம் பிடித்து அவர்களுக்கு துன்பத்தில் அவர்களை இன்பத்திற்கு கொண்டு வர நாம் முயற்சிக்க வேண்டும். இவைகளெல்லாம் முதலீடு. அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் கொடுக்க பணம் முதலீடு. அதனால் நாம் இருப்பது சில நாள், கண்டிப்பாக மறிப்போம். எப்போ பிறந்தோமோ கண்டிப்பாக இறப்போம். ஆனால் எந்த சமயத்தில் நாம் இறப்போம் என்று நம்மளால் சொல்ல முடியாது. எப்போ அந்த கேஸு சிலிண்டரில் இருக்கிற கேஸ் ஆயிரமோன்ட்டு நமக்கு தெரியாது. அதுதான் சொல்வார்களே, என்ன சொல்வார்கள்? சாவு என்பது திருடனை போல வருமாம். திருடன் வீட்டில் நம்ம எந்த சமயத்தில் திருடன் வருவான்னு நமக்கு தெரியாது. அப்படிலாம் இருக்கும்போது நாம் இருக்கும் சில நாட்களுக்குள்ளே அந்த பரலோகத்தில் இருக்கிற சொத்தை நாம் அடைவதற்கு தேவையான முதலீடு செய்ய வேண்டும். பல நல்ல காரியங்களை செய்யுங்கள். தர்மம் செய்யுங்கள். உங்களுக்கு தர்மத்தில் செய்வதுனா பரலோகத்திலே உங்களுக்கு இடம் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. யாரும் அதை போய்ட்டு அங்கே பிளான் பண்ணி உனக்கு பண்ணியா இல்லைன்னு இல்லை, ஆல்ரெடி இட் இஸ் பிளான்ட். நீங்கள் தர்மம் செய்தீங்கன்னாக்கா
யூ ஆர் ஹேவிங் சீட் இந்த சொர்க்கம். ஓகே செல்வங்களே, சுருக்கமாக எப்படி நாம் வாழப்போவது சில நாட்கள் என்பதை போல் நான் சில நேரத்துக்குள்ள சிறிது நேரத்துக்குள்ளே நான் சொல்ல நினைப்பது முடிக்க ஆசைப்படுகிறேன். தர்மம் செய்யலாம், நல்ல எண்ணங்களை வளர்ப்போம். ஓகே செல்வங்களே, நான் சொல்வதை மனதில் கொண்டு நீங்கள் சொர்க்கத்தில் இடம் சேர நீங்கள் முயலுங்கள், நல்ல காரியங்களை செய்யுங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள். பண உதவி மட்டுமல்ல, உடல் அளவிலே அவர்கள் ஏழ்மையில் இருக்கிறார்களா, அவங்களால் நடக்க முடியாமல் இருக்கிறாங்களா, ஒன்றின் மேல் ஆசைப்படுகிறார்களா, அதை அவர்கள் பெற நாம் வழிவகுப்போம். ஓகே செல்வங்களே, நாம் பேசிக்கொண்டு நேரத்தை வீணாப்பதை நிறுத்திவிட்டு சில நல்ல காரியங்களை, ஏன் பல நல்ல காரியங்களை நாம் செய்ய முயல்வோம். வணக்கம் இறைவா.